ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் டைப்ஸில் டிஜிட்டல் கோல்டை பற்றி நம்ம டேட்டில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நான் தரக்கூடிய விஷயம் கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் மறக்காமல் லைக்கும் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பில் ஃபிசிக்கல் கோல்டு. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். நீங்கள் போய் நகை கடையில் ஜுவல்ஸ் வாங்குறது தான். மேக்கிங் சார்ஜஸ்க்கெலாம் கொஞ்சம் காசு கொடுத்துட்டு நம்ம ஜிஎஸ்டிலாம் பே பண்ணிவிட்டு நம்ம ஜுவல் வாங்குகிற டைப் மாதிரி தான். அப்புறம் காயின் வாங்குறதும். டிஜிட்டல் கோல்டுன்னு ஒரு டைப் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்ததாக எஸ்ஜிபி சவரின் கோல்டு பாண்ட். அது ஆர்பிஐ இஷ்யூ பண்ணுற பாண்டு. ஒரு 6 இயர்ஸ் ஆர் 8 இயர்ஸ் டியூரேஷன் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு ஒரு 2.5% இன்ட்ரெஸ்ட் வருஷம் வருஷம் கவர்மெண்ட் ஆனது அந்த பாண்டுக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்க. அதை பற்றி நான் வரக்கூடிய நாட்களில் டீட்டெயிலாக சொல்கிறேன். கோல்டு இடிஎஃப் அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது மியூச்சுவல் ஃபண்ட்லையும் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி டிஜிட்டல் கோல்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த டிஜிட்டல் கோல்டில் பார்த்திங்கன்னா 3 சைட்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். MMTCP ஆம்ப் அப்படின்ட்டு, ஆக்மெண்ட் அண்ட் safegold.com சொல்லிட்டு. இது ஏன் இந்த டிஜிட்டல் கோல்டில் எல்லாரும் கொஞ்சம் யோசிப்பாங்க அப்படின்னா, நீங்களும் கட்டாயமாக அதை தெரிஞ்சு வச்சுக்கணுக்காக தான் இந்த வீடியோ. இதை நீங்கள் வாங்கணும்னு நான் சொல்லலை, மறக்காமல் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ டிஜிட்டல் கோல்டு பார்த்திங்கன்னா செபியோ இல்லை ஆர்பிஐ ரெகுலேஷன் மாதிரி கரெக்டாக ஸ்ட்ரிக்டாலாம் ரூல்ஸ்லாம் இருக்காது. அந்த பிளாட்ஃபார்ம் க்ளோஸ் ஆனால் நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் கொஞ்சம் நம்ம செக் பண்ணி வாங்கிக்கணும். அதே மாதிரி நீங்கள் பை பண்ணும்போது டிஜிட்டலில் கோல்டு பை பண்ணும்போது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா கம்மியாக இருக்கும். எதுக்காக அப்படின்னா, அந்த பிளாட்ஃபார்ம் மெயின்டைன் பண்ணுறாங்க இல்லையா, உங்களோட அமௌண்ட் எல்லாம் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் இன்டைரக்டாக காஸ்ட்டை போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி பிளாட்ஃபார்ம் ரிஸ்க். ஒரு வேளை நீங்கள் அந்த பிளாட்ஃபார்ம் அவங்க கொடுக்குற வெப்சைட்டில் தான் நீங்கள் வாங்குறீங்க, அதில் ஏதாவது டிலே ஆகுது இல்லை ஒர்க் ஆகலை அப்படின்னாலும் அந்த ரிஸ்க்கை இருக்கும். இப்போ நான் குயிக்காக ஒரு பிளாட்ஃபார்மில் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் இன்னும் வரக்கூடிய நாட்களில் அதை பற்றி இன்னும் நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். இப்போ பாருங்கள், MMTCPAMP. ஸோ அதில் டிஜிட்டல் கோல்டு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். டிஜிட்டல் கோல்டு, டிஜிட்டல் சில்வர். ஸோ நீங்கள் 2000 கொடுத்து மினிமம் 500 கொடுத்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி கிராம்ஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன். இப்போ கிராம்ஸ் அதே மாதிரி 0.5 கிராம்லேருந்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதில் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. இப்போ நீங்கள் இதுக்கு என்ன பண்ணுவீங்க, ப்ரொசீட் கொடுக்கணுன்னா நீங்கள் இந்தியாவோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அதோட ஓடிபி வந்த பிறகு பேன் வெரிஃபிகேஷன் பண்ண பிறகு உங்களோட ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகிடும். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ அது நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் அந்த பிளாட்ஃபார்மில் வழியாக.